அனைவருக்கும் வணக்கம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் டே 18 கிளாஸில் நம்ம இருக்கோம். சரிங்களா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா கொஸ்டின் ஃப்ரேமிங் பார்த்துருந்தோம். சரிங்களா, டென்சஸில் வந்து பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின் ஃப்ரேமிங் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து WH கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, WH கொஸ்டின்ஸ்னால் என்னது? நம்ம நீ எங்கே போயிருக்க, நீ என்ன பண்ண அப்படிலாம் நம்ம கேட்போம்ல. என்ன பண்ணின்னு இருக்கிற, என்ன பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்குறதுக்கு வந்து WH கொஸ்டின்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கொஸ்டின் ஃபார்மேட் வந்து இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, அப்துல் கலாம் பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அப்துல் கலாம் என்ன பேசின்னு இருக்காரு, அவரோட ஸ்பீச்சில் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்ட்டு. ஸோ எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே நம்ம ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். ஸோ அந்த மோட்டிவேஷன் இருந்தால் தான் நம்ம அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா, அப்துல் கலாம் எப்பவுமே இந்த ஸ்பீச்சில் பேசியிருக்காரு. அதை பற்றிய சில வேர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நாலேஜ்னால் என்னென்னு அப்துல் கலாம் சார் சொல்கிறாருன்னா, ஸோ வாட் இஸ் திஸ் நாலேஜ்? ஸோ நாலேஜ் மீன்ஸ் க்ரியேட்டிவிட்டி ப்ளஸ் ராச்சியஸ்னஸ் ப்ளஸ் கரேஜ். ஸோ நாலேஜ்ன்றது பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டியாக நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் ராச்சியஸ்னஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அதை நம்ம ஸ்பிரிச்சுவலாக செய்யணும். நம்ம வந்து அது தூய்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும் சொல்லலை, அது வந்து ராச்சியஸ்னஸ் ப்ளஸ் கரேஜ், தைரியமாக வந்து நம்ம செய்யணும். ஸோ தட் இஸ் த நாலேஜ் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்கிறாரு. ஸோ நம்ம டாபிக் போயிடலாம். WH கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ WH கொஸ்டின்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து வாட்னா என்னென்னு தெரியணும் நம்மளுக்கு. வாட்னா என்ன பண்ணுற, என்ன பண்ணின்னு இருக்க அப்படிலாம் நம்ம கேட்போம்ல. என்ன பண்ணுறதுக்கு வந்து வாட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ வாட் இஸ் யுவர் நேம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறது நம்ம வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்போம். வாட் இஸ் கோயிங் ஆன் என்னது, என்ன போயின்னு இருக்கு, இப்போது என்ன பண்ணின்னு இருக்க அப்படி கேட்கறதுக்கு வந்து வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு நம்ம கேட்போம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வாட் ஆர் யூ டூயிங். ஸோ வாட் ஆர் யூ டூயிங்க்கு நம்ம என்ன கேட்போம், நீ என்ன பண்ணின்னு இருக்க அப்படி கேட்கறது வந்து வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நம்ம கேட்போம். சரிங்களா, வாட் இஸ் கோயிங் ஆன்னா என்ன போயின்னு இருக்கு. ஸோ வாட் ஆர் யூ டூயிங்னா நீ என்ன பண்ணுற அப்படி கேட்கறதுக்கு வந்து வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு வந்து இது நம்ம யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம், உனக்கு என்ன பிரச்சனை இருக்கா அப்படி கேட்கறதுக்கு வந்து வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம கேட்போம். நெக்ஸ்ட்டு வாட் யூ திங்க், என்ன யோசிச்சுன்னு இருக்கீங்க, என்ன பண்ணின்னு இருக்க, என்ன யோசிச்சுன்னு இருக்க அப்படி கேட்கறதுக்கு வந்து வாட் யூ திங்க் அப்படின்னு நம்ம கேட்போம். நெக்ஸ்ட் வந்து வாட் டிட் யூ சே, என்ன பண்ணலான்னு இருக்க. சேனா வாட் டிட் யூ சே, என்ன பண்ணின்னு இருக்க, நீ என்ன சொல்ல போற அப்படி கேட்கறதுக்கு வந்து வாட் டிட் யூ சே, என்ன சொல்ல போற அப்படி கேட்குறது வாட் டிட் யூ சே அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் பிளான் ஃபார் டுமாரோ, உன்னோட நாளைக்கு என்ன எதனா பிளான் இருக்கா அப்படி கேட்போம்ல. நாளைக்கு எதனா பிளான் வச்சிருக்கியா அப்படி கேட்கறது வாட் இஸ் பிளான் ஃபார் டுமாரோ அப்படி கேட்போம். ஸோ இதெல்லாம் வந்து வாட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். என்ன பண்ண போற, என்ன பண்ணின்னு இருக்கீங்க, என்ன பண்ணலான்னு இருக்கு, என்ன சொல்ல போற, வாட் டிட் யூ சே, என்ன சொல்ல போற அப்படி கேட்கறதுக்கு வந்து நம்ம இது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அடுத்தது WH கொஸ்டின்ஸில் நம்ம பார்க்க போகிறது வேர்னா என்னென்னு தெரியும் நம்மளுக்கு. வேர்னா எங்கே போயின்னு இருக்க, வேர் அது நம்ம யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ்லாம் பார்க்குறது அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வேர் இஸ் மை பர்ஸ், ஸோ என்னோட பர்ஸ் எங்கே அப்படி கேட்போம்ல. ஸோ அதுக்கு வந்து வேர் இஸ் மை பர்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். வேர் இஸ் ஷீ, இப்போ அவன் எங்கே போனா, அவன் எங்கே இருக்கா அப்படி கேட்குறது வேர் இஸ் ஷீ. இதுவே அவன்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வேர் இஸ் ஹீ யூஸ் பண்ணும்போது வேர் இஸ் ஹீ, அவன் எங்கே அப்படி கேட்குறது வந்து வேர் இஸ் ஹீ அப்படின்னு கேட்கலாம். வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்கே போயின்னு இருக்க கேட்போம்ல, அதுக்கு வந்து வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். வேர் டு யூ லைவ், நீ எங்கே, வேர் டு யூ லிவ் கேட்போம்ல. ஸோ லிவ்னா எங்கே வாழ்ந்துன்னு இருக்கோம், நம்ம ஒரு இடத்துல வாழ்ந்துன்னு இருக்காங்கன்னா அந்த பிளேஸ் வந்து லிவ்னு சொல்லுவோம். சரிங்களா, அதுக்கு வந்து வேர் டு யூ லிவ், நீ எங்கே இருக்கிறீங்க அப்படி கேட்போம்ல, எங்கே இருக்கிறீங்க அப்படி கேட்கறதுக்கு வந்து வேர் டு யூ லிவ். அண்ட் வேர் ஆர் யூ ஃப்ரம், எங்கேருந்து வரீங்க, ஃப்ரம்னா வர்றது, டூனா போகிற இடம். சரிங்களா, வேர் ஆர் ஃப்ரம் எங்கேருந்து வரீங்க கேட்போம்ல நம்ம, அதுக்கு வந்து வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வாட்னா என்ன பார்த்தோம், வேர்னா என்ன பார்த்தோம். ஸோ வாட்டை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ்லாம் வந்து பேசுறது, வேரை யூஸ் பண்ணி என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணோம், இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் தான். இது தவிர நம்மளே மேக் பண்ணி நம்ம பேசலாம் சில வேர்ட்ஸ் எல்லாம். சரிங்களா, வேர் ஆர் கோயிங் ஃப்ரம் அந்த மாதிரி வந்து நம்ம பேசலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸில் WH கொஸ்டின்ஸோட கண்டினியூட்டி பார்ப்போம். சரிங்களா, தேங்க்யூ.